பார்ப்பவனை பார்த்தீர்களானால், சாட்சியை சாட்சியாய் பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்க, விட்னஸ் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்னா, கண்களாலே பார்க்க முடியாத உணர்விலே நிறைகின்ற பேரொளி அனுபவம் ஏற்படும். அந்த ஒளிய கண்ணால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. 1000 கோடி சூரியன் ஜோதி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஓமையாலே, ஓமானங்களாலே, ஓமேயங்களாலே சொல்லுகின்ற கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையே 1000 கோடி சூரியன் ஜோதிங்கிற வார்த்தை தான் அருணாச்சலம். அதாவது சூரியன்களாலேயே ஆன மலை. ஒவ்வொரு துகளும் ஒரு சூரியன், ஒவ்வொரு அணுவும் ஒரு சூரியன்னா அந்த மலை எத்தனை கோடி சூரியன் புரிஞ்சுக்கோங்க. சூரியன்களால் ஆன மலை. காரணம் என்னன்னா, ஏன் அந்த மாதிரி வர்ணிக்கப்படுறாருன்னா, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாததுனால, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஏதோ ஒரு வர்ணனை, வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற பொருள் வருகின்ற வர்ணனையாவது கொடுத்தாக வேண்டுமே அப்படிங்கிறதான் அண்ட முடியாத மலை. அண்ணாமலை. அண்ணாமலை உடலால் மட்டுமல்ல, மனதால் மட்டுமல்ல, வார்த்தைகளால் மட்டுமல்ல, எந்த உணர்வாலும் அண்ட முடியாத அண்ணாமலை. 1000 கோடி சூரியன் ஜோதி. பார்ப்பவனை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த கண்களால் காண முடியாத, கற்பனையில் நினைக்க முடியாத பரஞ்சோதி பேரொளி அனுபவம் தெரியும். அந்த பரஞ்சோதியே கார்த்திகை தீபம், அந்த பரஞ்சோதியே பரமசிவ பரம்பொருள்.